ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜிகே பைட்ஸ். இப்போ ரீசெண்டாக பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸோட லீடர்ஸும் மீட் பண்ணி நிறைய முடிவுகள் எடுத்திருந்தாங்க. அதில் ரொம்பவே ஒரு முக்கியமான முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பே, அதாவது பிரிக்ஸ் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் கரன்சி வந்துச்சுன்னா இனிமேல் டாலரோடைய பவர் குறையும். டாலருடைய அந்த மொனோபொலி, டாலர் தான் உலக நாடுகள்லேயே மிகவும் பவர்ஃபுல்லான கரன்சி அப்படின்னு இருந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாலரோட ஆட்டம் இனியோட முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் இந்த பிரிக்ஸ் கரன்சி பண்ண போகுது, எதனால் இந்த பிரிக்ஸ் நாடுகள் இந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டுட்டு வந்தாங்க, அப்படி என்ன தான் இருக்குது இந்த பிரிக்ஸ் கரன்சியில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நடக்கும். அந்த பிரிக்ஸ் மாநாட்டில், அந்த பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எல்லா கண்ட்ரீஸோட லீடர்ஸுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2024 அக்டோபர் 22லேருந்து 24 வரைக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கசான் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த வருஷத்துக்கான மாநாடு நடந்துச்சு. அதில் உலக நாடுகளில் பிரிக்ஸ் அமைப்பில் எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்களோ அந்த தலைவர்கள் எல்லாருமே மீட் பண்ணி நிறைய முடிவுகள் எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு முடிவு தான் இந்த பிரிக்ஸ் பே அப்படிங்கிற இந்த பிரிக்ஸ் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் அமைப்பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிகள் இப்போ இணைஞ்சிருக்காங்க. பட் ஆரம்பத்தில் இருந்த கண்ட்ரி 5 தான்: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போது இந்த பிரிக்ஸ் அமைப்பு பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா அது கூடவே இப்போது எஜிப்த், எத்தியோப்பியா, யுஏஇ, ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கண்ட்ரிஸும் கூட சேர்ந்து இணைஞ்சிட்டாங்க. ஸோ இதனால் இது பிரிக்ஸ் அமைப்பில் இது இனிமேல் பிரிக்ஸ் ப்ளஸ் அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கரன்சி தான் இந்த பிரிக்ஸ் கரன்சி. ஸோ அந்த பிரிக்ஸ் கரன்சி எதனால கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது பயங்கரமான ஒரு டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோபல் சவுத், அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பவர் தான் ஓங்கி இருக்கும். இந்த யுனைடெட் கிங்டம், யூகே, லண்டன், அமெரிக்கா, கனடா, ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணியே நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை தான் இந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலக நாடுகள்லேயே மிகவும் பவர்ஃபுல்லான நாடு எது அப்படின்னா அது அமெரிக்கா. அதுக்கு காரணம் பொருளாதாரத்தில் அவங்க நம்பர் 1 இருக்கிறது தான் காரணம். அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த டாலருடைய ஒரு மொனோபொலி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உலக நாடுகளில் எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு ட்ரேட் நடந்தாலும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எது நடந்தாலும் எல்லா வணிகமுமே டாலரில் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ டாலரை நம்ம எல்லா நாடுகளும் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சாங்க. அதாவது நாங்கள் இனிமேல் உங்களுக்கு டாலர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்கனால இப்போ எந்த நாடுகளோடையும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கரன்சி அவங்க கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு டாலர் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த அவங்க டாலர் கிடைக்காதனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பட் இது மாதிரி போர் சமயங்களில் இந்த மாதிரி தடை போடுறது நல்லது. ஏன்னா அதனால பொருளாதாரம் குறையும். அப்போவாவது அந்த நாடு போர் நடத்துகிறத நிறுத்துவாங்க. அந்த போரை நிறுத்தணும், அதுக்காக அது போடுறாங்க. இது நல்ல விஷயந்தான். ஆனால் இன் ஃப்யூச்சர் இதே மாதிரி அமெரிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? போக போகிற ஃப்யூச்சர் காலகட்டத்தில் ஒருவேளை மற்ற நாடுகளெல்லாம் அமெரிக்காவை விட வளர்ந்துடக்கூடாது, ரொம்ப டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அவங்க ஒருவேளை திரும்பி இந்த மாதிரி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை போட்டுட்டாங்க, நாங்கள் டாலர் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. அந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் ரொம்பவே உறுதியாக இருக்கார். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும் ஒரு அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு. அந்த அமைப்பிலிருந்து இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரன்சி தான் பிரிக்ஸ் கரன்சி. ஓகேங்களா? அந்த கரன்சி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 நாடுகளுடைய ஃப்ளாகும் அந்த 5 நாடுகளுடைய கரன்சியும் அதில் நேமும் அதில் போட்டிருக்கு. ஸோ இதுதான் பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிற ஒரு சாம்பிளாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பயன்படும் அப்படின்னா, இப்போ நம்ம ரஷ்யா, இந்தியா ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம இனிமேல் பிரிக்ஸ் பேல நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், டாலர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 9 நாடுகளும் இந்த பிரிக்ஸ் பேவை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இனிமேல் ட்ரேட் பண்ண போகிறோம், டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த கண்ட்ரி எங்கே யாரோட ட்ரேட் பண்ணுறனாலும் அதுக்கு டாலர் தான் தேவைப்பட்டுருந்துச்சு. ஸோ இந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா டாலருடைய பவர் குறையும். இதனால் அமெரிக்காவோட பொருளாதாரத்திலையும் நிறையவே வீழ்ச்சி வரக்கு வாய்ப்பு இருக்குது.
பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்கிற இந்த முடிவுனால கூடிய சீக்கிரமே அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு குறையும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ என்னதான் இது பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இது வந்து நமக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராது. இப்போ நான் வந்து பிரிக்ஸ் கரன்சி நமக்கு அச்சரித்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இப்போ இந்திய மக்களும் பயன்படுத்திக்கலாம், ரஷ்ய மக்களும் பயன்படுத்திக்கலாம், இது எல்லா நாட்டில் போனாலும் இந்த பணம் செல்லும் அப்படிங்கிற மாதிரி கரன்சி இது கிடையாது. மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது வராது. பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் டாலருக்கு பதிலாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இனிமேல் இந்த பிரிக்ஸ் பே அப்படிங்கிற இந்த கரன்சியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க. இதை எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டு ஓகே நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த மாநாட்டில். இதுதான் இந்த பிரிக்ஸ் கரன்சி. ஓகேங்களா. பட் ஆனால் பிரிக்ஸ் கரன்சி வந்து டாலர் மாதிரி நமக்கு புழக்கத்தில் நம்ம மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி வராது. ஒன்லி அரசாங்கம், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ரஷ்யா டு இந்தியா, இந்தியா டு சைனா, சைனா டு சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு நாள் இன்றைக்கி நாள் வரைக்கும் டாலரோட பவர் தான் கை தான் ஓங்கி இருக்குது. அந்த டாலரோட பவரை கொஞ்சம் குறைச்சி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பிரிக்ஸ் கரன்சியை நம்ம கொண்டுட்டு வரப்போ உலக நாடுகள் மத்தியிலேயே குளோபல் உலகம் ஃபுல்லாகவே நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எக்கனாமியில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். அமெரிக்காவோட எக்கனாமி குறையும். ஸோ இது மற்ற நாடுகளுக்கு எல்லாருமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டாலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை இனிமேலும், இல்லை டாலர் வேண்டாம் நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தான் நம்ம இனிமேல் பிரிக்ஸ் கரன்சி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே பைட்ஸுக்கு நம்ம ஜிகே பைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.